இந்த ஸ்டீல் ட்ரஸ் அதிக நீளத்துக்கு அதிக எடையை எப்படி தாங்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் என்ன, அப்புறம் இந்த ட்ரஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரஸ் எங்கே யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டீல் ட்ரஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லையோ சிவில் ஸ்ட்ரக்சர்லையோ பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்லையோ மேஜராக யூஸ் ஆகும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மற்றும் சிவில் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ரூஃபோட எடையை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ரூஃப் சீட்ஸ் அதோடைய பர்லின் இது ரெண்டோடைய எடையும் இந்த ட்ரஸ் தான் தாங்கும். இதை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சிவில் ஸ்ட்ரக்சர்லையும் ரூஃப் சீட்ஸை தாங்கக்கூடிய மெம்பராக தான் இந்த ட்ரஸ் இருக்கும். இதை நீங்கள் மேரேஜ் ஹால்ஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் ஸ்பின்னிங் மில்ஸ், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் இது மாதிரியான ஏரியாவில் பார்க்கலாம். அதாவது பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிவில் பில்டிங்ஸில் இது மாதிரி ட்ரஸ் ரூஃப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்ஜஸில் பார்க்கும்போது அதோடைய டெக்கை தாங்கக்கூடியது இந்த ட்ரஸஸ் தான். மெஜாரிட்டியான பிரிட்ஜஸ் ட்ரஸஸ் யூஸ் பண்ணி தான் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் இது மட்டும் கிடையாது, இன்னும் ஸ்டேடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸஸோடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சொல்ல போனால் ட்ரஸஸ் இல்லாமல் போர்ட் ஸ்டேடியம்ஸ், அப்புறம் ஏர்போர்ட் பில்டிங்ஸ், பெரிய பெரிய டவர் கிரெயின்ஸ், எந்தவித ஸ்டீல் ஸ்ட்ரக்சருமே பயன்படாது. எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியது இந்த ட்ரஸஸ் தான். இப்போ எப்படி இந்த ட்ரஸ் அதிக நீளத்துக்கு அதிக எடையை தாங்கினாலும் வளையாமல் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு காரணம் இந்த ட்ரஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் தான். இதுவே ஒரு ஸ்கொயராகவோ ஒரு ரெக்டாங்குலராகவோ இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம லோடு கொடுக்குறப்ப அது வளையும், டயக்னலில் பெண்ட் விடுவோம். இதுவே ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அது வளையவே வளையாது, வடிவமும் மாறாது. அதனால தான் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரஸ்க்குள்ளார யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரஸ்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளார கொடுத்துருக்கிற எல்லா கிராஸ் செக்ஷன்ஸும் ட்ரையாங்கிள் ஷேப்பை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனால தான் இந்த ட்ரெஸ்ஸால் எவ்வளோ ஸ்பேனாக இருந்தாலும் கேரி பண்ண முடியுது லோட. இந்த ட்ரெஸ்ஸில் டாப் கார்டில் வரக்கூடிய கம்ப்ரெஷன் லோட், பாட்டம் கார்டில் வரக்கூடிய டென்ஷன் லோட், இது எல்லாத்தையும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் ஒவ்வொரு பாயிண்டாக கடத்தி எண்டு காலமுக்கு கொண்டு போயிடும். ஸோ ட்ரெஸ்ஸோடைய சென்டரில் பெண்ட் ஆகாது. இது ஷேப்பு கருத்து இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற செக்ஷன்ஸ் தான். அது ஸ்பேனை பொறுத்தும் லோடை பொறுத்தும் மாறுபடும். இதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடான டெட் லோட், லைவ் லோட், அப்புறம் வின் லோட் இது மாதிரியான எக்ஸஸ் லோடெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு தேவையான ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன்ஸ் இதில் கொடுப்போம். இப்படி தான் இந்த ட்ரெஸ் மேக் பண்ணுறோம். இது இந்த ட்ரெஸ்ஸை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இன்னும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் அனலைசஸ், மெம்பர் டிசைன், செக்ஷன் ஜாயின்ட்ஸ், இந்த கால்குலேஷன் அப்புறம் டீட்டெயிலிங்கோட ஹையர் ஸ்பேன் ட்ரெஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்ட்ரக்சரல் தமிழகம் முழுவதிலுமே பண்ணுறோம். தொடர்புக்கு கீழே உள்ள எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தட்டி விடு லேசா, இது கொஞ்சம் வாங்க இந்த சைடு. அடி அடி அடிச்சு தொலை.
ஏய் மீதி மார்க் பண்ணி வெட்டி விடுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இரு ஆகாஷ் பைப் வெட்டுவாங்க கீழே போடு இந்த எண்ட போடு கீழே பாட்டம்ல போடு பாட்டம்ல இருந்து வெள்ளி அடிச்சு வெட்டிகள் அப்படியே வெள்ளி அடியா கீழே இருந்து மேலே ஏற்றணும் உடஞ்சிடாங்க டேங்கு அடுத்து ஒரு இதில் டேங்க் வச்சுட்டு கீழே கூட கொடுத்துட்டு நீட்டாச்சுனா டேங்க் அடுத்தது ஆகாஷ் மூலம் கிட்ட ட்ரா வச்சா அந்த லைன் கரெக்டா இருக்கு கோடு போட்டு ஆகாஷ் நல்லா கரெக்டா இருக்கா சரி போட்டுறாங்க